ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வெந்தய குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம், 3/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு கொஞ்சம் 1 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். இதை நம்ம நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதே கடாயில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 20 போல் பூண்டு பல் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும். நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அனல் கம்மியாகவே வச்சு செய்யுங்க, ரொம்ப அனல் வச்சிங்கன்னா அது தீஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் வராது. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 3 சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். அந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கோசம் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நான் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சோல்ல, அந்த பவுடர் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி, அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜில் பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து நல்லா கட்டியாக ஆகணும். அப்போ தான் சாப்பாட்டில் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை வாரத்துக்கு 1 முறை ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது. இதில் நம்ம வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் செய்கிறோம், அதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.